சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கோல்டு இயரிங்ஸ் போட்டு விடுறது அவ்வளோவா சேஃப்டியாக இருக்காதுன்னு என்னோட ஒப்பீனியன். ஆனால் பிளாஸ்டிக் கம்மலும் அவளுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால வெள்ளி கம்மல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜிஆர்டி போயிருந்தோம். நாங்கள் போனது பெரம்பூர் ஜிஆர்டி. இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் ஜிஆர்டியோட ரெகுலர் கஸ்டமர் கிடையாது. நான் பெரம்பூர்லேயே இருக்கிற பிஆர்டி அப்படிங்கிற ஒரு கடையில் தான் நான் வாங்குவேன். பட் ஜிஆர்டியில் நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அங்கே போயிருந்தேன். உண்மையாகவே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது, நிறைய டிசைன்ஸ் இருந்தது. சில்வர் ஐட்டம் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே பீஸ் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. அவங்களோட சர்வீஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. பட் பில்லிங் தான் ரொம்ப டிலே பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. பில்லிங் செக்ஷனில் ரொம்ப பெரிய க்யூ நின்றுச்சு. நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பில் பண்ணுற மாதிரி இருந்தது. சில்வரில் உள்ள ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. பெரிய பெரிய ஆர்னமெண்ட்ஸ்லேருந்து சின்ன குட்டி குட்டி ஆர்னமெண்ட்ஸ் வரைக்கும் இருந்தது. நிறைய இயரிங்ஸ், பெண்டன்ட், பிரேஸ்லெட் எல்லாமே இருந்தது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஜிஆர்டியில் என்ன கம்மல் வாங்கினா அது எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிற பில்லிங் எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். எனக்கு அவங்களோட கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. குழந்தைங்களுக்கான கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்தது. பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. கோல்டோட ரேட்டு டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த நிலமையில் குழந்தைங்களுக்கு கோல்டில் போட்டு விடுறது அவ்வளோவா சேஃப்டியாக இருக்காது. நம்ம குழந்தைங்களுக்கும் சேஃப்டி இல்லை, அந்த கோல்டுக்கும் சேஃப்டி இல்லை. அதனால இந்த மாதிரி வெள்ளி கலெக்ஷன்ஸ் வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருந்தது. ஸோ 2 கம்மல் வாங்கிட்டு வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம்.